கோவில் வீதியில் வசிக்கும் மகேஷ் ஒரு நல்ல மனிதர். அவர் தன் ஊரிலுள்ள ஏழைகளுக்கும் அருகிலுள்ள ஊரில் இருப்பவர்களுக்கும் உதவி செய்வதை முதன்மையாக நினைப்பவர். மகேஷின் பசி போக்கும் திட்டத்தின் மூலம் தினசரி நூற்றுக்கணக்கானோர் உணவை பெற்றனர். அவரை பாராட்டாதவரே இல்லை. ஒரு நாள் சித்தா என்ற பழைய பிச்சைக்காரி மகேஷிடம் வந்தாள். அவள், தம்பி, என் வயதுக்கு என்னால் வேலை செய்ய முடியவில்லை. வாழ்க்கையில் எனக்காக யாரும் இல்லை. நான் சாகும் வரை இங்கே எங்கேயாவது தங்கிக்கொள்ள அனுமதிகொடு என்றாள். மகேஷ் மனதுருகி, நீங்கள் என் வீட்டில் தங்கலாம். உன் வாழ்நாளில் நான் உன்னை கவலைப்படுத்த மாட்டேன் என்று சொன்னார். அவள் தங்குவதற்கு ஒரு சிறிய அறை ஒன்றையும் ஏற்பாடு செய்து கொடுத்தார். ஆனால் நாளுக்கு நாள் சித்தாவின் குணம் மெல்ல வெளிப்படத் தொடங்கியது. அவளுடைய மோசமான நடவடிக்கைகள் மற்ற ஊழியர்களுக்கும் மகேஷுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தின. வீட்டிலுள்ள பொருட்களை யாரிடமும் கேட்காமல் எடுப்பதும், வாடகைக்காக தங்கியுள்ள பிறர் அறைகளில் தங்குவதும், மற்றவர்களைப் பற்றி புறம்பேசியும் அவள் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கினாள். ஒரு நாள் அவள் மகேஷின் முக்கியமான வியாபார கோப்புகளை எடுத்து சிதறடித்துவிட்டாள். மகேஷ் மிகுந்த கோபமாக, நான் உனக்கு உதவ வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் பொறுத்து கொண்டேன். ஆனால் நீ என் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுக்கத் தொடங்கிவிட்டாய். இனிமேல் என்னால் இவற்றை பொறுத்துக்கொள்ள முடியாது என்றார். சித்தா சிரித்துக்கொண்டே, நீ நல்ல மனது கொண்டவன். ஆனால் உன் நல்ல மனதை பார்த்து எனக்குள் மிகுந்த பொறாமை ஏற்பட்டது. உன் நல்ல மனதை என்னால் அதிகம் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உன் உலகத்தில் நீ யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது என்று சொன்னாள். சித்தாவின் இந்த வார்த்தைகளை கேட்ட மகேஷ் அதிர்ந்து போனான். ஒருவருக்கு செய்யும் உதவிகூட மற்றவர்களை பொறாமை படவைக்குமா? கடவுளே, நல்ல மனசுடன் உதவுவது கூட தப்பா என்று மிகவும் வேதனைப்பட்டார். இனிமேல் சித்தாவை இங்கே வைத்திருந்தால் இவளின் விஷம் தோய்ந்த நடவடிக்கைகள் மற்றவர்களையும் கெடுத்துவிடும் என்று நினைத்து அவளை வெளியே அனுப்பிவிட்டு, இனிமேல் உதவியை அளிக்கும் முன் யாரையும் நன்றாக அறிந்து கொள்வது அவசியம் என்று முடிவு செய்தார். நல்லெண்ணம் உயர்ந்ததுதான். ஆனால் அதை பகுத்தறிந்து செயல்படுத்தவில்லையென்றால் அது துன்பத்திற்கு வழிவகுக்கும் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்.